குருசாமில டிடிவி ஸ்கூலில் என்னுடைய வாத்தியார் சைவ பிள்ளை திருநெல்வேலிக்காரர். அவர் என்னை 8ஆம் கிளாஸோ ஏதோ நினைக்கிறேன், என் பேரை சொல்லி போய் தண்ணி கொண்டு வான்னார். நான் ஒரு மாதிரி நின்னேன், என்னை போய் தண்ணி கொண்டு வர சொல்கிறாரு. நான் சைவ பிள்ளை, நீ தொட்டு சாப்பிட்றத பற்றி யோசிக்கணும், போய் கொண்டு வான்னார். இது அந்த சைவ பிள்ளைக்கு அன்னைக்கு இருந்த ஆறுமகன் என்னார். அவங்க பிராமண இன்ஃபீரியராக நினைப்பாங்க. அதே மாதிரி ஆற்காட்டு முதலியார் பிராமணனை ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க பிராமணன் எங்களை விட கீழே நினைப்பாங்க. அப்போ இந்த சமுதாய முரண்பாடுகள் மாறி 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 இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கு என்பதே அதில் எல்லாருடைய பங்கு இருக்குது. அதில் குறிப்பாக கம்யூனிஸ்டுகளுடைய பங்கு என்பது, கம்யூனிஸ்டுகளுடைய தியாகம் என்பது, நீங்கள் மாறி மணவாளனிலிருந்து நீங்கள் தியாகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், மாறி மணவாளனிலிருந்து தியாகிகள், வெண்மணி தியாகிகள், அத்தனை பேரும் நெருப்பு வச்சு எடுத்த தியாகிகள், இந்த தியாகத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் தொடர் ஓட்டம் என்பது பார்க்கப்பட வேண்டும் என்று இங்கே கூடியிருக்கக்கூடிய தோழர்கள் அடுத்த தலைமுறைக்கு இது எப்படி கொண்டு போகுது? அடுத்த தலைமுறை நிச்சயமாக இந்த பழைய கஷ்டங்கள் அனுபவிக்காது. ஆனால் கஷ்டங்கள் புதிதாகும்.